நண்பர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் செஞ்சு காமிக்க போகிறேனுங்க. அதாவது இடுப்பு வலி, கை கால் வலியெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் இந்த களி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் டேப்லெட் எடுத்துக்கிற அளவுக்கு வராதுங்க. வலி தெரியாது, வலிக்காது. அந்த உளுந்தங்களி தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு கருப்பு முழு உளுந்து எடுக்கணுங்க. முழு உளுந்து, அப்படி முழு உளுந்து கிடைக்கலைன்னா இந்த உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாங்க. அதுதான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அரிசி போட்டு வச்சுருக்கேன். நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியை போட்டு வச்சுருக்கிறேனுங்க. இப்போ இதை எப்படி கலர்லான்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு கருப்பட்டி ஒரு கருப்பட்டி தேவை. இந்த அச்சு கருப்பட்டி இருக்குமில்லங்க, இந்த அளவு இனிப்பு கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா கரும்பு சக்கரை போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா உடச்சி இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாங்க. பாருங்கள், கருப்பட்டி நல்லா இடித்து ஒரு 3 டம்ளர் தண்ணி நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும். ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்குமில்லங்க, அதனால் இது கரையிட்டோம். இது ஒரு கொதி வந்துச்சுன்னா கரைஞ்சிருங்க. கருப்பட்டி கரைஞ்சால் வடிச்சிக்கலாம். கருப்பு உளுந்த ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சு வடைச்சட்டி நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோமில்லங்க 1 டம்ளர் கருப்பு உளுந்து, 1 ஸ்பூன் அரிசி, இதையே போட்டுடலாம். போட்டு இது நல்லா வாசம் வர்ற அளவுக்கு, நல்லா மணம் வர்ற அளவுக்கு வறுக்கணுங்க. எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு களியோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பச்சை வாசம் போய் பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா, அதாவது இப்போ உளுந்தோட வாசம் நல்லா கமகமான்னு வருதுங்க. இப்போ நீங்கள் இந்த களி எடுத்துக்கிட்டிங்கன்னா கை கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் இந்த ஒரு பவுல் அளவுக்கு சாப்பிட்டிங்கனாலே போதும். வாரத்தில் ஒரு 2-3 நாள் சாப்பிடுங்க. கொஞ்சம் வலியெல்லாம் கம்மியாயிருங்க. மூட்டு வலியெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் வலிகள் கம்மியாயிருங்க. இப்போ இது நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு காமிக்கிறவங்ககிட்ட நல்லா வறுந்துருச்சுங்க. இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துடணுங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணி கொண்டு போய் தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாங்க. இதை ஒரு நல்ல தட்டத்தில் கொட்டி இதை கொண்டு போய் ஃபேன் காற்றுல நல்லா சுடுதுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூலாகட்டும். ஆறுனதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை வடித்து ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கருப்பட்டி நல்லது, ஆனால் அதுக்காக நம்ம அதை வடிக்காமல் அப்படியே சேர்த்தக்கூடாது. எவ்வளோ மண், தூசி எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் களி சாப்பிடையில நெருன்னு இருக்கும். அதனால தான் நம்ம இந்த வடிச்சுக்கிறோம். அதே கடாயில் ஊற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா கம்ப்ளீட்டாக கூலாயிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இதோட ஃப்ளேவரே நல்லா இருக்குங்க. அதனால நான் ஏலக்காயெல்லாம் எதுவும் போடலை. உங்களுக்கு இது ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. நான் இது அப்படியே தான் ப்ளைனாக அரைக்க போகிறேனுங்க. இந்த பக்கம் கருப்பட்டியை கரைச்சி ஊற்றுனோம் இல்லைங்க, வடித்து ஊற்றிருந்தோம் இல்லைங்க, அந்த கடாயில் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கொட்டி கிளறிட்டே இருக்கணுங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா இப்படி ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு இருந்தாலே நல்லா கெட்டியாகிக்குங்க. சின்ன சின்ன இந்த இது இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது களி இது பண்ணையில் சரியாகிக்குங்க. நம்ம கலரியில் இந்த மாதிரி கரண்டியில் தேய்ச்சி விட்டு கிளறிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா கிளறிட்டு இருக்கையிலேயே இப்போ வயசு பிள்ளைங்களுக்கு, அதாவது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வயசானவங்களுக்குன்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கூட விட்டுக்கோங்க, போதும். இப்போ இதை நல்லா கைவிடாமல் இப்படி கிளறிட்டே இருக்கணுங்க. துணி பிடிச்சி கையை விடாமல் கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணுங்க. நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாம் இதை அப்படியே உள்ளே எடுத்துக்கணும். நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்கும். தக்குதுன்னு கொதிக்கும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம எப்படி பார்க்கணுன்னா, கையை நல்லா ஈரப்படுத்திட்டு இப்படி களி மேலே தொட்டிங்கன்னா கையில் களி கொஞ்சம் கூட ஒட்டவே கூடாதுங்க. இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு மறுபடியும் கையை ஈரப்படுத்திட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரணுங்க. அப்போ ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா
இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ வயசு பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் விட்டு கொடுங்க. இது அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.